கொழும்பில் 21 இந்திய பிரஜைகள் அதிரடியாக கைது. கொழும்பு புறநகர் கிருளப்பனை பகுதியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பிரஜைகள் சுற்றுலா விசாவில் இலங்கை வந்ததும் அவர்களது விசா காலம் முடிவடைந்த பின்னரும் கிருளப்பனையில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிரித்தானியாவில் பரபரப்பு. இங்கிலாந்தின் எக்ஸஸ் மாவட்டத்தில் உள்ள எம்பிங் பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அங்கு உள்ள ஒரு ஹோட்டலில் புகலிடம் கோரியவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த ஹோட்டலை சுற்றி ஒரு குழு மக்கள் கூடி போராட்டத்தை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டம் தொடர்பில் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு அகதியால் 14 வயது பள்ளி மாணவியர் பாலியல் வன்முறைக்கு உள்ளானதாக காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் தெரியவந்துள்ளது. இஸ்ரேலில் இலங்கையர்கள் பயணித்த பேருந்தில் தீ விபத்து. இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களை ஏற்றி சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிபுரியும் 20 இலங்கையர்களை ஏற்றி சென்ற நிறுவனம் ஒன்றின் போக்குவரத்து பேருந்து ஒன்றே இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் பேருந்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோரை எச்சரிக்கும் அமைச்சர். எந்தவொரு கோரிக்கையை முன்னிட்டேனும் வேலை நிறுத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது மிக பெரும் தவறு என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச விமர்சித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 கைது. மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலை சேர்ந்த 3 பேரை கிரியுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் குழு கைது செய்துள்ளது. குறித்த தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கிரியுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிரியுள்ள காவல்துறை பிரிவின் லப்பலா பகுதியில் 305 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொட்டத்தெனியவை சேர்ந்த 20 வயதுடையவர்கள் என தெரிய வருகிறது. ஓரளவுக்கு பலத்த மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. எனது தந்தை நிச்சயம் வருவார், வரலாறு அவரை விடுவிக்கும். எனது தந்தை நிச்சயம் வருவார், வரலாறு அவரை விடுதலை செய்யும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்ன தெரிவித்தார். நீதிமன்ற வளாகத்தில் நேற்று கருத்து வெளியிடும் போதே ராஜிதவின் மகன் மேற்கண்டவாறு கூறினார்.